கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். மனமகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே பின்புறத்தில் முன்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்களா? சந்தோஷங்க. இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெரும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே மனதார வாழ்த்தி மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தேவ செய்திக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 2-3 வாரங்கள் ஜெபித்தது உண்டு. கடந்த வாரத்தில் நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அதிலிருந்து என் மனம் ஏனோ இந்த சத்தியத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் ஏவுதல் இருந்தபடியினாலே நான் இந்த சத்தியத்தை இன்ற நாளிலும் உங்கள் முன்பதாக வைக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். கடந்த மாதத்தில் நான் சென்னைக்கு போகும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. நான் சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மருத்துவமனையில் ஒருவருக்கு ஜெபிக்கும்படி ஒரு அழைப்பு இருந்தபடியினால சரி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஷூட் எனக்கு காலையில் 10 மணிக்கு தான். ஸோ இடையில் போய் ஜெபிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்தேன். அப்போ அந்த மருத்துவமனைக்கு சென்றிருந்த சூழ்நிலையில் ஒரு தகப்பன், அவரை பார்த்தா ரொம்ப வசதி படைத்த ஒரு மனிதர் போல தான் இருந்தாங்க. தோற்றங்கள் பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அந்த மருத்துவமனையில் டாக்டருடைய ரூம் இருக்குது. அந்த டாக்டருடைய ரூமுக்கு வெளியில் முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஏன் இவர் சத்தம் போட்டு அழுறாருன்னு தெரியல. யாராவது அந்த மாதிரி அழுதா உடனே நமக்கு என்ன தோணும்? ஏன் அழுறாங்க, என்ன ஆச்சு, போய் பக்கத்தில் பார்க்கலாமா அப்படின்னு தோணும் இல்லைங்களா? நான் போனது ஜெபம் பண்ணங்க. இப்போ அவர் அழுகிறத பார்த்த உடனே நானும் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, சரி போய் அருகாமையில் என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு அவரோடு நெருங்கி போனேன். நெருங்கி போகும்போது பக்கத்தில் இந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் இவங்க யார், ஏன் இங்கே அழுகுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் மாதிரி ஒரு பாஸ்டர் இங்கே ஒரு ஜெபம் பண்ண வந்தேன் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, ஓ பாஸ்டரா, ரொம்ப சந்தோஷம், எனக்கும் அப்போ ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் சென்னையில் தான் இருக்கிறாரு, பக்கத்தில் அரும்பாக்கம் தான் இவருடைய பகுதி. இவர் ரொம்ப வசதி படைத்தவர், ரொம்ப வசதி இருக்குது, குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப வசதி உள்ளவங்க தான். ஆனால் இவருக்கு திருமணமாகி 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாகி ஒரு அழகான ஒரு குழந்தையை பல வருட காலங்களுக்கு பிறகாக இவங்களுக்கு தெய்வம் கொடுத்தாரு. ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போ வயசு ஒரு 10 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகுற வரைக்கும் நான் விசாரிச்ச இவரை குறித்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சொன்னாருங்க, பசங்க அதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளை கிடைச்சிச்சு அப்படின்ற நாள் முதற்கொண்டு அந்த பிள்ளைக்காக செய்யாத செய்கையே கிடையாதான். அந்த பிள்ளை ஆசைப்பட்ட ஒன்றையும் அவர் விட்டு வைத்ததே கிடையாதான். அது எங்க இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை மொபைலில் ஏதாவது ஒரு விஷயத்தை பாப்பாப்பிள்ளையா, அப்பா இது எனக்கு சாப்பிடணும் ஆசையா இருக்குது அப்படின்னா அவர் வேலையில் இருப்பாராம். அந்த வேலை யாருக்கிட்டையாவது ஏமிச்சிட்டு அந்த ஏரியாவுக்கு போய் அந்த சாப்பிட்ற பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்துவாராம். அவங்க மனைவி திட்டுவாங்களாம், ஏன் பிள்ளைக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்குறீங்க அப்படின் போது அவர் சொல்லுவாராம், தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளையாச்சு, 20 வருடத்துக்கு பிறகாக என் தெய்வம் எனக்கு கொடுத்த பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஸோ அந்த பிள்ளைக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகவீனமாகி பிளட் கவுண்ட் ரொம்ப குறைஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. அவர் போகாத மருத்துவமனையில் செய்யாத வைத்தியங்கள் அல்ல, எங்கெங்கேயோ போய் என்னென்னையோ செய்து பார்த்தாரு, ஒன்றும் பிள்ளையை சுகப்படுத்த முடியலை. இறுதியாய் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தகப்பன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, சார் மனசை தேத்திக்குங்க, எங்களுடைய கரங்களில் ஒன்றுமே இல்லை, 24 மணி நேரம் பார்ப்போம், அந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளை உயிரோடு இருந்தால் நீங்கள் வணங்குற தெய்வம் பெரியவர், அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது சார். இவர் எவ்வளவு லட்சம் பணம் செலவானாலும் பரவாயில்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, எந்த மருத்துவரங்க வரவழைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிள்ளைய நான் எப்படியாவது என்ன செய்யணும், பிழைக்க வைக்கணும், டாக்டர் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவருக்கு அறைக்கு முன்னாடி முழங்கால் போட்டு சத்தம் போட்டு அழுறார். அதான் அந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பார்த்த மாத்திரத்தில் எப்படியாவது இவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போனால் நல்ல ஒரு பெரிய பட்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒயிட் அண்ட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு தான் போட்டுட்ருக்கிறாரு. எனக்கு ஒரு புறம்
அதெல்லாம் வேணாம் போயா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு சின்ன நெருடல். ஆனாலும் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் பக்கத்தில் போயிட்டு திரும்ப சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். கேட்டுட்டு வந்துடலாம் என்ன காரியம் அப்படின்னு போகும்போது அவங்க சொன்னாங்க, அவர் வந்து ஒரு RSS தலைவருங்க இங்கே சென்னைக்கு அப்படின்னாங்க. RSS தலைவராக இருந்தால் யாராக இருந்தால் என்ன, இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு ஜெபத்தை பண்ண அவர் சந்தோஷப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நானும் போயிட்டு அவரை, ஐயா அழாதீங்க, நான் தூரத்திலிருந்து பார்த்தேன், எனக்கு புரியுது, நான் விசுவாசிக்கிற ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது, நான் நம்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு, நான் வந்து அவர்கிட்ட உங்கள் பிள்ளைக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறேன், நீங்கள் சரின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அழுதபடியே என்னை பார்த்து சொன்னார், எந்த தெய்வத்தினா வேண்டுங்க, எதாகிலும் செய்யுங்க, எனக்கு என் பிள்ளை வேண்டும். நானும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டேங்க. வரும்போது தெய்வம் எனக்கு ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் ஞாபகப்படுத்துகிறார். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த தகப்பனை போல பைபிளில் ஒரு தகப்பன் இருந்தார் தெரியுமா அப்படின்னார். என்ன தகப்ப ஆண்டவரே, யார் ஆண்டவரே அப்படின்னும் போது தான் எனக்கு பைபிளில் ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. அதிலிருந்து ஒரு பெரிய நம்பிக்கையான சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையான சத்தியத்தை உங்களுக்கு முன்பதாகவும் நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். அந்த சம்பவம் எங்க இருக்குதுன்னு வாசிக்கலாம் வாங்க. லூக்கா 8வது அதிகாரம். லூக்கா 8வது அதிகாரம். இந்த 8வது அதிகாரத்தில் வசனம் 41 நான் வாசிக்கிறேன். 40, 41 2 வசனங்களையும் வாசிக்கிறேன். வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியினால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அந்த லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனுஷன் சுகமாயி அவன் போய் ஊழியம் செஞ்சு அந்த பட்டினங்களில் உள்ளவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் தான் வசனம் 41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு எனும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இங்க யாரை பத்திங்க படிக்கிறோம்? எவிரு. எவிருவை அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துது? ஜெப ஆலய தலைவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யூத மூப்பர்கள்ல பிரதானமானவன். யூத கோத்திரத்துல அந்த திருச்சபையில யூதர்களுக்கெல்லாம் மேலான ஒரு மூப்பன் யாரு அப்படின்னா இந்த எவிரு. இந்த எவிரு யாரை சந்திக்கும்படி வந்திருக்கிறார் அப்படின்னா இயேசுவை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஒரு பேசிக்கான ஒரு கேள்விங்க, யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? சாதாரண யூதர்களை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுத்ததுல யாருக்கு அங்கம் இருந்தது அப்படின்னா அந்த ஜெப ஆலய தலைவர்களாகிய இருந்த அந்த மூப்பர்களுக்கும் அதுல என்ன இருந்துச்சு? பங்கு இருந்துச்சுல்ல. இப்ப நல்லா கவனமா கவனிங்க. இந்த எவிரு திருச்சபை ஜெப ஆலய தலைவன். இந்த தலைவனுக்கு 12 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா. அந்த 12 வயது உள்ள பெண் பிள்ளைக்கு மரண அவஸ்தையா இருக்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இது எப்படி சாத்தியம்? ஒரு யூத கோத்திரத்துல அந்த ஜெப ஆலயத்துல இவன் தான் தலைவன், இயேசுவை கொலை செய்வதற்கு வகை தேடினவன், இவன் எப்படி இயேசு கிட்ட வந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்புச்சுங்க. அப்ப நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா வேதாகமத்தை கொஞ்சம் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். இந்த எவிரு எப்படி இயேசுவினிடத்துல வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்த வேத பண்டிதர்கள் மற்ற நபர்கள் இவனை குறித்து என்னாவது எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு தேடி போகும்பொழுது இவன் சில வேலைகள்லாம் செய்தானா. என்ன வேலைகளை செய்தான் அப்படின்னா, தன் பிள்ளை மரண அவஸ்தையாய் இருக்கிறதை அறிந்தவன் இவன் போகாத வைத்தியர் இல்லையா, செல்லாத நபர்கள் இல்லையா, யார்கிட்டயே போனா என்னென்னவோ செய்தான், எப்படியாகிலும் தன் மகளை சுகப்படுத்த வேண்டும், தன் மகளை எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த எவிரு பயங்கர பிரயாசப்பட்டான். பிரயாசப்பட்டு போகாத இடம் இல்ல, சந்திக்காத நபர் இல்ல, செலவழிக்காத பணம் இல்ல, எங்கெங்கயோ போனா, எதையோ செய்தான். ஆனா பிள்ளை சுகமாவதற்கு வாய்ப்பே இல்லை. இவனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு, எல்லாம் என் கை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்ற விஷயம் புரிஞ்சிருச்சு. எல்லாமே என் கை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த எவிரு புரிந்து கொண்டபடியினாலே தான் ஆசையாய் தன் அன்பு மகளை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று போராடின இந்த எவிரு எடுத்த முதல் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? யூதர்கள் இயேசுவை வெறுப்பார்கள்,
யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறவர்கள். ஆனா அந்த யூதர்களுக்கெல்லாம் மூப்பனுக்கு தலைவனாய் இருக்கிற இந்த எவரு தன் மகளுக்காக அவன் எடுத்த முதல் முயற்சி என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுது, நான் கீழே வாசிக்கிறேன் பாருங்க, 41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? காலில் விழுந்துட்டார்ல, பாதத்தில் விழுந்து என்ன கேட்கிறாருன்னு கவனிங்க. 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். எனக்கு அடுத்த கேள்வி எழும்புச்சு, இவர் எப்படி இயேசுவை பத்தி கண்டுபிடிச்சாருன்னு அடுத்த கேள்வி எழும்புச்சு. பொதுவா இயேசுனாலே இவருக்கு பிடிக்காது, இயேசுவை கொலை செய்வதா உங்களுடைய திட்டம். ஆனா இயேசுவால் சுகமாக்க முடியும் என்பதை இவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி படிக்கும்போது தான் புரிய வந்துச்சு. நான் போன வாரத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறேன், அதனுடைய நோக்கத்தை சொல்லும்போது ஒரு நபரை சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? யாருங்க? மத்தேயு, லேவி எனக்கூடிய மத்தேயு. இந்த லேவி எனக்கூடிய மத்தேயு என்ன செய்யறாரு அப்படின்னா, சகல ஆயக்காரரையும் கூட்டி தன் வீட்டில் இயேசுவுக்காக என்ன செய்யறாருன்னா விருந்து வைக்கிறார். இப்ப அந்த விருந்து சாலைக்கு யாரும் சென்றிருக்கிறது அப்படின்னா இந்த எவரும் போயிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்க போனவன் இயேசுவை புரிஞ்சுக்கிட்டான். இயேசுவை புரிந்து கொண்டபடியினால ஏறாத இடம் இல்ல, செல்லாத இடம் அல்ல, செலவழிக்காத பணம் இல்ல, எதையோ செய்து பார்த்தான். ஆனா தன் ஒரே குமாரத்தையே சொஸ்தமாக்குவதற்கான வழி இல்லை. அவனுக்கு முன்பதாக இருந்த ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இயேசு மாத்திரம்தான் வழி. இவர்கிட்ட போனா என் குமாரத்தி சொஸ்தம் அடைவா. அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, எல்லா சூழ்நிலையும் கையை விட்டு போயிடுச்சு. எல்லாமே கையை மீறி நடந்து கொண்டிருக்கிற செயல்கள், என் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. என்னால் என் மகளை இனி ஒருபோதும் காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்தவன் எங்க வரான் அப்படின்னா இயேசுவின் இடத்துல வரான். வந்து இயேசுவின் பாதத்துல விழறான், விழுந்து கேட்கிறான், எனக்கு 12 வயதுல ஒரு மகள் இருக்கிறா, அவ மரண அவஸ்தையா இருக்கிறா, அவளை எப்படியாவது சுகப்படுத்தணும், நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்கிறான். சீஷர்கள் எல்லாம் என்ன தெரியுங்களா நினைச்சாங்களா? இயேசு கட்டாயம் போமாட்டாரு. ஏன்? அவன் யூதர்களுக்கெல்லாம் ஜெப ஆலய தலைவன், இயேசு கட்டாயம் போமாட்டாரு அப்படின்னு சீஷர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த எதிரி கேட்ட மாத்திரத்துல இயேசு என்ன செய்தார் அப்படின்னா வா போகலாம் அப்படின்ட்டாருங்களாம். யோசித்து பார்க்கிறேன், கைமீறி போன சூழ்நிலை, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையாவது இயேசுவின் மூலமா எப்படியாவது தன் குமாரத்தியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருந்தபடியினால மானத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு தன் குமாரத்தி நலமா இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவின் பாதபடியில் என்ன பண்ணானா விழுந்தானா. எப்படி அந்த நபர் மருத்துவருடைய காலில் விழுந்தாரோ, ஏதாகிலும் செய்யுங்க, எனக்கு சொத்து பத்து இருக்குது, நான் வசதி வாய்ப்பு உள்ளவன் தான், ஆனா எது இருந்தாலும் சரி எனக்கு தேவை என் மகள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவன் என்ன செய்தான்? இயேசுவின் காலில் விழுந்தாங்க. கைமீறி போயிடுச்சு, எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். ஆனா இயேசு போகலாம் என்று சொல்லி அவனோடு புறப்படுறாரு. இரண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? கீழே வாசிக்கிறேன் பாருங்க. தன் வீட்டிற்கு வரும்படி 42, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து, இது 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய சம்பவம் வந்துருது. இந்த சம்பவம் நடந்திருக்கும் பொழுது என்ன நடக்குது? கீழே தொடர்ந்து அப்படியே வாசிப்போம். அப்படின்னா வசனம் 50வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றான். அவர் வீட்டில் வந்தபோது, அதுக்கு மேலேயே வாசிக்கிறேன். மார்க் 5வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. இதை இன்னும் தெளிவாய் மார்க் பேசுறாரு. மார்க் 5வது அதிகாரம். லூக்காவினுடைய சம்பவத்தை பார்த்து நம்ம மார்க்கும் இதே விஷயத்தான் பேசுறாரு. கொஞ்சம் அதையும் நம்ம வாசிப்போம் வாங்களேன். இந்த சம்பவம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனம். அந்த 22வது வசனம் 23வது வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்ப மிகவும் வேண்டிக் கொண்டவன் இயேசுவும் வரன்னு சொல்லிட்டாரு. அடுத்த சம்பவம் என்ன? தொடர்ந்து வாசிக்கிறேன். எங்க அப்படின்னா வசனம் 35. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய சம்பவம் முடிஞ்ச உடனே தொடங்குது. அவர்
இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு வந்தார்னா என் மகன் மேல கைய வைப்பாரு, அவர் கைய வச்சாருன்னா என் பிள்ளைக்கு என்ன ஆயிடும்? சுகம் கிடைச்சிடும். எல்லாம் கை மீறி போயிடுச்சு, பணத்தால சாதிக்க முடியல, அவனுடைய அந்த ஜெபாலய தலைவன் என்ற அந்த காரியத்தினால சாதிக்க முடியல. அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு இறுதி நம்பிக்கை இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவை எந்த நேரத்தில் அவன் தேடி வந்தான் அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளும் கைமீறி போன தருணத்தில் தான் வந்தான். இயேசுவும் ஏற்றுக்கொண்டு வந்தாரு. இப்ப வந்த செய்தி என்னங்க? நீங்க ஏன் போதகரை தொந்தரவு பண்றீங்க? உன் மகள் மரித்து போனார். சரி, இந்த வார்த்தையை எவ்விரு கேட்ட உடனே என்னங்க செய்திருக்கணும்? அதே இடத்துல கதறி அழுது, நீங்க இப்படியே திரும்பி போங்க, நான் என்ன செய்யறேன், என் மகளை பார்க்க போறேன் அப்படின்னு எவ்விரு போயிருக்கணுமா இல்லையா? இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அடுத்தது யார் ரியாக்ட் பண்றதுன்னு பாருங்க. கொஞ்சம் வாசிப்போம், கீழே நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். வசனம் 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. என்னங்க, மரிச்சு போச்சுங்க மகள், இதுக்கு மேல என்ன இருக்குது? மகள் மரிச்சிட்டா, இதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை இல்ல. ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. எவிரு இந்த சம்பவத்தை கேட்டு என்ன செய்திருக்கணும்? அட போங்கய்யா, மகளே மரிச்சு போயிட்டா, இப்ப போய் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. நான் அப்பவே கூப்பிட்டேனே, துரிதமா வந்திருக்கலாம்ல. இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை கொஞ்சம் உதறி விட்டுட்டு வந்திருந்தா என் மகளை சுகப்படுத்திருக்கலாம்ல. நீங்க வந்திருந்தா என் மகள் பிழைத்திருப்பாள்ல. இந்த வார்த்தை இவரு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா இயேசு சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொன்னாரு. அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தபடியினாலதான் இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு, இயேசுனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யறான்? கீழே தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். ஜெப ஆலய தலைவனுடைய 38வது வசனம். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறதையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றான். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். யாருங்க நகைத்ததா? சந்தடி பண்றவங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைய நாட்கள்ல ஏதாவது ஒரு மரணம் நடந்துடுச்சு அப்படின்னா மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க இல்லைங்களா, அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குதுங்களாம். இப்ப அந்த கூட்டம் எவ்விரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுச்சுன்னா, வீட்டுக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் கொட்டை அடிக்கிறாங்க, மறுபக்கம் இந்த சந்தடி சத்தம் கேட்குது. எல்லாம் மார்பிள் அடிச்சுக்கிட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, சிறு பிள்ளை போயிடுச்சு, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாம போயிடுச்சேன்னு சொல்லி எல்லாம் மார்பிள் அடிச்சு அழுது கொண்டிருக்கிறாங்க. அழுது கொண்டிருக்கும் போது இயேசு போய் சொல்றாரு, நீங்க அழாதீங்க, அவ நித்திரையா இல்லை, எப்படி இருக்கு, மரிக்கல, எப்படி இருக்கிறா? இதை கேட்ட மக்கள் என்ன பண்றாங்களாம்? சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? என்ன, ஏன் கண்ணு முன்னாடி தான் செத்து போய் கிடக்குறா இந்த பிள்ளை, இவரை போய் நிறுத்தியா இருக்கிற இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறார்கள். அந்த சிரிக்கிற சமயத்துல இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன், வசனம் 41. பிள்ளையின் கையை பிடித்து தலித் தகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். சம்பவம் இதோட முடிஞ்சிடுதுங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு இல்லைங்களா, என் மனசுக்குள்ள சில கேள்விகள் எழும்பியது. அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, தன் கை மீறி நடக்கிற எந்த சம்பவமானாலும் சரி, இனிமேல் நடக்கிற எந்த சம்பவமும் என் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதை உணர்ந்த அந்த எவிரு தேவனை தேடி போய், நீங்க தான் ஆண்டவரை இருக்கிற எனக்கு இறுதி நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரை இருக்கிற முடிவு, நீங்க வாங்க என் மகள் மேல கை வைங்க, நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமா என் மகள் ஆரோக்கியம் அடைவாள் அப்படின்னு கேட்டாங்க. இருந்த ஒரே ஒரு இறுதி நம்பிக்கை அது மட்டும்தான். ஆனா இரண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது. உன் மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்றான். அவன் கையில் இருந்த இறுதி நம்பிக்கை என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. ஆனா இறுதி நம்பிக்கை கடந்து போனாலும் சரி, அவனோடு இருக்கிற தேவன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் நிச்சயம் உயிர்வடைவாள் என்று சொன்ன ஒரே ஒரு நம்பிக்கையான வார்த்தைக்காக எவிரு கட்டுப்பட்டு நின்னா. ஆண்டவர் போனாரு, எவிருடைய மகளை உயிர்த்தெழ செய்தார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அந்த எவிரனுடைய வாழ்க்கையை போலவே நம்முடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல எல்லாமே கைமீறி போன அளவுக்கு நமக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம். இதுக்கு மேல என்ன நடக்கணும், இதுக்கு மேல என்ன இருக்கணும், இதுக்கு மேல என்ன ஆக போகிறது என்று சொல்லி எல்லாம் கைமீறி போன சம்பவமோ சூழ்நிலையோ ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கங்க, என்ன வாழ்க்கையில என் கையை விட்டு போன எத்தனையோ சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில இருந்தாலும், என் கரம் நீட்டி கை நழுவி போன எத்தனையோ வாய்ப்புகள் என் வாழ்க்கையில இருந்தாலும், நான் இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன் ஒருவர் என் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு. சூழ்நிலை கை நழுவி போயிடுச்சு, திரும்ப வருமா வராதான்னு தெரியல. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசுவை நம்பி ஜீவிக்கும் பொழுது அந்த தேவன் இழந்ததை என்ன செய்யறாருன்னா மீட்டு கொடுக்கிறாருங்க. நான் இந்த சம்பவத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்தது, அதை அப்படியே எழுதி வச்சேன். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, என் கைமீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. எவிரனுடைய சம்பவம் கைமீறி போயிடுச்சு, ஆனா அவனால அது ஒருபோதும் முடியாது. ஆனா அது யாரால சாத்தியம்? தேவனால சாத்தியம். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கைமீறி போன எத்தனையோ சம்பவங்கள் இருக்கலாம். நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், நான் எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்தேன், எல்லாமே கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நினைப்பு கூட இருக்கலாம். ஆனால் கைமீறி போன எத்தனையோ சம்பவங்கள் சாத்தியமாவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. என் கைமீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. எவிரனுடைய மகள் கைமீறி போனா தேவனுடைய கரத்தால் சாத்தியமாச்சு. அடுத்த வார்த்தையும் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உன் கரம் மீட்டிடுமே. எவிரனுடைய மகள் அவன் இழந்துட்டாங்க, நம்பிக்கையே இல்லைங்க. ஆனா நம்பிக்கை இல்லாத அந்த இடத்துல எவருடைய மகளை ஆண்டவர் மீட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு பல சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில சிந்திப்பது உண்டு, எல்லாம் என் கரம் விட்டு போயிடுச்சு, எனக்குன்னு ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கங்க, நமக்கு மீட்டு தருகிற தேவன் ஒருவர் உண்டு, நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருகிற தேவன் ஒருவர் உண்டு. சூழ்நிலைகள் ஒருவேளை நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மனசுல வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து தருகிற தேவன் உண்டு. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த காலகட்டங்களில் கடினமான காலங்களாய் போய்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் அடைந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீட்டு தருகிற தேவன் ஒருவர் உண்டு. எவரினுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் செய்தார் அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் செய்ய மாட்டாராங்க. இன்னைக்கு எவரினுடைய வாழ்க்கை சாத்தியமற்று போயிருந்தாலும் சாத்தியமற்ற காரியத்தையும் சாத்தியப்படுத்துகிற தேவன் நம்ம பக்கத்துல இருக்கும்போது எத்தனை காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நெகட்டிவா தெரியலாம், எதிர்மறையா தெரியலாம், ஆனா எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்துவது தேவனால் மட்டும் தாங்க முடியும். நான் இந்த எவரினுடைய சம்பவத்தை கொஞ்சம் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். இந்த ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு வரும்போது அந்த காலங்களில் தன் பிள்ளைய மருத்துவ காரியங்களுக்காக அனுப்பும்போது என்ன செய்வார்னா லெட்டர் கொடுத்து அனுப்புவாராம். ஏன்னா இவர் ஒரு பதவியில் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த பதவியில் இருக்கிறவங்க லெட்டர் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்பும்போது ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவாராம். நான் யார் தெரியுமா, நான் வந்து ஜெப ஆலய தலைவன், என் மகள் இவளை எப்படியா சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பதவியினுடைய காரியத்தை வச்சு லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருப்பாராம். லெட்டர் சுகமாக்குச்சா? இல்லை இல்லை. இன்னொரு விஷயமும் செய்திருக்கிறார், அநேக வேலைக்காரன் நியமிச்சாரு. அநேக வேலைக்காரனை நியமிச்சு நீங்க போய் என் பிள்ளை எப்படியாவது சுகப்படுத்துங்க, என் பிள்ளைய நீங்க எங்க கூட்டு போவீங்களோ இந்த பட்டினமோ அந்த பட்டினமோ எங்கேயாவது போய் என் பிள்ளைய நீங்க என்ன பண்ணும் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இருந்த வேலைக்காரர்களை தாண்டி அநேக வேலைக்காரர்களை ஏற்படுத்தினாராம். வேலைக்காரர்களால் சுகப்படுத்த முடிஞ்சுங்களா? இல்லைங்க. சுகம் எங்க உருவாச்சுன்னு நான் தேடி படித்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சுகம் எங்க தெரியுங்களா கிடைச்சிச்சு? இவன் எப்ப இயேசுவின் பாதப்படியில போய் விழுந்தானோ, எவிரு தன் பிள்ளைக்காக அவன் கடிதத்தை கொடுக்கலாம், வேலைக்காரன் நியமிக்கலாம், பணம் செலவழிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா சுகம் எப்பொழுது கிடைத்தது அப்படின்னா இவன் எப்ப விசுவாசம் உள்ளவன் ஆகி
இவன் எப்ப நம்பிக்கையுள்ளவனாகி இவன் எப்ப இயேசுவின் பாதப்படியில போய் விழுந்தானோ அந்த நொடிதான் அவன் மகனை சுகப்படுத்துவதற்கான வழி ஆயத்தமானது. இந்த கருத்திலிருந்து என்ன பாடத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா, சில நேரங்களில் என்னுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்காக நான் பலவிதமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவது உண்டு. ஒருவேளை என்கிட்ட ஒரு 10,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த மாதத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் என்னிடத்துல 10,000ங்குது, ஒரே ஒரு சுகம் வேணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, 20,000 செலவு. இப்போ என் நம்பிக்கை எங்கே இருக்கும்? 10,000 மேலே இருக்குமா? யார் மேலே இருக்கும்? இப்போ தான் யாரை நம்புவோம்? ஆண்டவரே இன்னொரு 10,000 தேவைப்படுதுப்பா. இந்த ஜெபம் எப்போங்க வந்திருக்கணும்? 10,000 இருக்கும்போதே வந்திருக்கணும் இல்லை? ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அன்பானவர்களே, இன்னைக்கு பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம். சாத்தியமற்ற எத்தனையோ விஷயங்களோடு நீங்கள் நானும் போராடி கொண்டிருக்கலாம். அது எல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரே ஒரு இயேசு மட்டும்தான், தேவன் மட்டும்தான். நம்ம கைமீறி போனதெல்லாம் அவருடைய கரத்தால மாத்திரம்தான் சாத்தியமாகும். என் கை நீட்டி போனதெல்லாம் அவருடைய கரம் மட்டுமே மீட்டு கொடுக்கும். எவருடைய மகள் அங்க உயிரை இழந்தா அதை இயேசுவினால மட்டும்தான் மீட்டு கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் இயேசு தலையிடல அப்படின்னா ஒரு காரியத்தை மீட்கவே முடியாது. அந்த நபரை நான் சந்தித்து மருத்துவமனை விட்டு கடந்து வரும்போது எவரினுடைய சம்பவத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தி கொடுத்தார். நான் இறுதியாக வரும்பொழுது ஒரு காரியத்தை செஞ்சு அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்தேன். ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்து அவருக்காக ஜெபம் செய்ய சொல்லி அங்கே சென்னையில் இருந்த சில நபர்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல சிகிச்சை கிடைத்ததாக நான் கேள்விப்பட்டேன். அந்த நபர் எந்த தெய்வத்தை வேணார் எனக்கு தெரியாது, அவர் எந்த ஹாஸ்பிட்டல் மீது நம்பிக்கை வச்சார் எனக்கு தெரியாது, அவர் எந்த பணத்தின் மீது நம்பிக்கை வச்சார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் நம்பிக்கை வைத்தது ஒரே ஒருவர் மேலே தான். யாருங்க? இயேசு கிறிஸ்து. நீங்களும் அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றும், ஆண்டவரே என் கரத்தை விட்டு எல்லாம் போயிடுச்சு, எனக்கு மீட்டு தாரும் என்று சொல்லி அவருடைய கரங்களை பிடிப்போம் அப்படின்னா நிச்சயமாய் பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எவிரு ஜபாலிய தலைவங்க, அவன் யூதர்களுக்கெல்லாம் தலைவங்க, அவனே யார் பாதத்தில் போய் விழுந்துட்டான்? இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டான். இன்னைக்கு யோசித்துக்குங்க, நம்முடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நம்ம யார் பாதத்தில் விழ வேண்டியதா இருக்கிறது? இயேசுவின் பாதத்தில் விழ வேண்டியதா இருக்கிறது. இந்த எவருடைய வாழ்க்கையை போலவே ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னா சிந்திச்சு பாருங்க, சாத்தியமற்ற காரியங்களையும் சாத்தியப்படுத்துவது தேவனால் மாத்திரமே முடியும். என் கரம் இழந்ததையோ மீட்டு கொடுக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். போன உயிரை எந்த மனுஷனால் திருப்பி கொடுக்க முடியுமா? எனக்கு ஒரு கேள்வி எப்பொழுதுமே உண்டு. இன்னைக்கு மனுஷனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுறாங்க. ஆனால் நான் எப்போதுமே சிந்திக்கிறது உண்டு, செத்து போன மனுஷனை உயிர்ப்பிக்க ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இன்னும் வரலன்னு என் கேள்வி எப்பொழுதுமே உண்டு. செத்து போன மனுஷனை உயிராக்குவதற்கு ஏன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வரலன்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏன் தெரியுங்களா? அதை எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. அது யாரால மட்டும்தான் சாத்தியம்? தேவனால மட்டும்தான் சாத்தியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சாத்தியமற்ற காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா, இழந்ததை மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. என் கரம் இழந்ததை அவர் மீட்டு தருவார், என் கரம் நழுவி போனதை அவர் திரும்ப கொடுப்பார் என்பது என் நம்பிக்கையா இருக்கும். அப்படின்னா நிச்சயமாய் எவருக்கு இறங்கி ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்க யோசித்துங்க, உங்களுடைய சூழ்நிலை பல வகையில் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம். எல்லாம் கை விட்டு போயிடுச்சு, எல்லாம் கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க நம்ப வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க, அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நேற்று ஒரு ஜெப விண்ணப்பத்தை நான் சொன்னேன். அந்த சகோதரன் வினோத் அவங்க அம்மா லூர்து அம்மா என்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னாங்க, பாஸ்டர் இந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அந்த தம்பியினுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க தாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஈவன் அவனுடைய உடல் பாகங்கள் அநேக பாகங்கள் இந்த குடிப்பழக்கத்தால் டேமேஜ் ஆயிடுச்சு, நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை பாஸ்டர், நீங்க அங்க திருச்சபையை அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் அந்த மகனுக்கு சொங்க கொடுப்பான்னு அம்மா சொன்னாங்க. நான் என் மனசில் நினைச்சது ஒன்றே ஒன்று தான், ஒருவேளை அவங்களுடைய தாய்க்கு கூட அந்த சூழ்நிலைகள் இப்படி தெரியலாம். நான் சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்கல.
நான் எவ்வளோ விஷயங்கள் அவனுக்கு செய்து பார்த்துட்டேன், அவன் கேட்கல. இனிமேல் என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். நான் இந்த சம்பவங்களை புரிந்து கொண்ட போது சிந்திச்சேன், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சாத்தியமற்ற விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னா அது யாரால மட்டும்தான் முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். எத்தனையோ விஷயங்கள் நம்ம கை நழுவி போயிருக்கலாம், ஆனா கை நழுவி போன எத்தனையோ காரியங்களை மீண்டும் நம் கரங்கள்ல கொடுக்கணும் அப்படின்னா அது யாரால மட்டும்தான் முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். எவிருவை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் பிரியப்படுறார். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எவிருவை போல நீங்கள் நானும் அவருடைய பாதபடியில விழுவோமா? எவிருவை போல நீங்கள் நானும் விசுவாசம் உள்ளவர்களா இருப்போமா? பயப்படாத, உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எவரோடு கிறிஸ்து இருந்தாரா இல்லையா? இருந்தாருங்க. அந்த தெய்வம் மீண்டும் நமக்கு சொல்றாரு பயப்படாதே என்று சொல்லி. அந்த வார்த்தையின் மீது நீங்கள் நானும் விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம் அப்படின்னா தேவன் நிச்சயமாக நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.